சந்திர பகவான் அருள் பெற போகும் அன்பு நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போக பார்த்தீங்கன்னா சந்திர தசை. இதில் என்னென்ன அற்புதம் இருக்குங்கிறத தெளிவாக பார்க்குறோம். இதை சின்ன வயசுல இருந்தால் எப்படி இருக்கும், மத்திய வயதில், வயதான காலத்தில் இந்த தசை என்னென்ன நல்லது செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சின்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பார்க்குறோம். குறிப்பாக ஒவ்வொரு புத்தியும் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சந்திர தசை, சந்திர புத்தி, சந்திர தசை, செவ்வாய் புத்தி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு புக்தியும் என்னென்ன அற்புதத்தை செய்ய போகுது, எதில் கவனமாக இருக்கணும், எப்போ நம்ம முன்னோக்கி செல்லணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். முதல், சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்குது. இது 10 வருடம், 10 மாதம்ங்கிறது அம்மா சுமந்தாங்க. நம்ம வாழ்க்கையில் 10 வருடம் இந்த சந்திரன் தான் சுமக்க போகுது, நம்மளை வழி நடத்த போகுது. இது மனோகாரகன், மன உறுதிக்கு காரகன். அரிசி, பருப்பு, உணவு வகைகள் அனைத்தும் இவங்க தான். கடல் சார்ந்த விஷயங்கள், பெண்கள், பொதுவாகவே பெண்கள் பொதுஜன கூட்டத்துக்கே சந்திரன் ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு சினிமா துறையில் இருக்காங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு மக்கள் வேணும். ஒரு தொழில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பொதுமக்கள் கூட்டம் வேணுங்க. இந்த சந்திர புத்தி இல்லாமல் வேலை நடக்குமா? சந்திரன் அழகு இல்லையா, கற்பனை வளம், கவிஞராகிறதல், இதெல்லாம் இந்த சந்திரனோட அதிசயம்தான். இதில் ஒவ்வொரு தசா புத்தி பற்றி பார்ப்போம். முதல்ல சிறு வயதில் தசை வருது. யாருக்கு ஃபஸ்ட்டு சந்திரன் வரும் அப்படின்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு வயதிலே வந்துடுது. யாருக்கு இந்த சந்திர ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? கேது தசா புத்தியில் ஆரம்பித்தவங்க, குறிப்பாக அஸ்வினி, மகம், மூலம், இந்த புத்தியில் ஆரம்பிச்சிருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு கரெக்டாக அந்த மிடில் ஏஜில் அந்த பாயிண்டில் சந்திர 10 வருஷம் நடத்தும். அப்போ தான் தெரியும் இது நல்லா அமைஞ்சிருச்சின்னு வைங்க, சூப்பராக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது இவங்க. இதே இது பரணி, பூரம், பூரடம், இந்த நட்சத்திரக்கார பிறந்திருக்காங்கன்னு வைங்க, அவங்களும் இந்த தசை ரொம்ப முக்கியம். மிடில் ஏஜில் கொஞ்சம் எங்கே வந்துடும். வருமானம், வளர்ச்சி பெறுவதற்கு இந்த தசையை தாண்டி தான் அவங்க போயாகணும். அப்போ நம்ம இந்த தசையில் இருக்கிற நல்ல பலன்கள், தீய பலன்கள் அனைத்தும் தெரிஞ்சு ஒரு விஷயத்துக்குள்ளே போகிற மாதிரி. ஒரு இடம் உள்ளே போகிறோம், நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா அங்கே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துவோம் இல்லையா, அது மாதிரி தான். சரி, ஃபஸ்ட்டு இந்த தசா புக்தியில் சிறு வயதில் சந்திரன் வந்துருச்சுன்னு வைங்க, ஃபஸ்ட்டு அழகு, சிந்தனை, பேச்சு, மழலை பேச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். மேடை பேச்சில் குழந்தை அற்புதமாக ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். இதில் பேச்சு, தாய்மொழியில் அவ்வளோ அழகாக பாடல்கள், கவிதைகள், கற்பனைகள், நடனம், இலக்கியம் அனைத்துலையுமே குழந்தைகள் பருவத்தில் சூப்பராக வந்துடும். இதே மிடில் ஏஜில் வருதுன்னு வைங்க, பயணங்கள், நீர்நிலையால் ஆதாயம், பெண்களால் ஆதாயம், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போய் பொருள் ஈட்டுதல், அதாவது நீர்ப்பாங்கான ஆடு மாடு பால் பாக்கியம் சொல்லுவோம், இதெல்லாம் அமையுங்க. திருமணம் தகுந்த காலகட்டத்தில் அமையிறது இந்த மிடில் ஏஜில் வரும்பொழுது. கொஞ்சம் வயதான காலத்தில் வருது, நல்லபடியாக இருக்குது இந்த தசாபுத்தி. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணைகள் நல்லா அவங்களும் ஹெல்த்தாக இருப்பாங்க, நம்மளும் ஹெல்த்தாக இருப்போம். மனசு தைரியமாக, வயசான காலத்தில் மனசு சஞ்சலம் ஏற்படும் பொதுவாக நிறைய பெரியவங்களுக்கு. அப்பையும் உறுதியாக 4 பேர்த்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வழி நடத்த. உடல், சந்திரன் உடல் காரகன், மனோகாரகன். அவள் தியானம், ஆன்மீகம், சிந்தனைன்னு போயிட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகம் எழுதுறது, கவிதை படிக்கிறது, வயசான காலம் கூட கிடையாது, எல்லா காலத்துக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறது இந்த சந்திரன் தான். இதே சின்ன வயசில் வருது இந்த சந்திரன் 6, 8, 12 நின்று தீய கோள்களோட சேர்ந்து கெட்டுருக்குன்னு வைங்க. இப்போ சின்ன வயசில் எப்படி இருக்கும்? குழந்தையின் உடல் மருத்துவ செலவாகவே வந்துட்டுருக்கிறது, உடம்பே ஊற மாட்டிறாங்க. அவன் என்னங்க இருக்கா, சாப்பாடு சாப்பிட்றது உடம்புல சேருமான்னு கூட தெரியலங்கிற மாதிரி. கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒன்று மாற்றி ஒன்று. அதில் அம்மா பையன் சண்டை சொல்லுவாங்க, என் பையன் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கே போக மாட்டான், பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வியாதி குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு ரொம்ப ஏற்பட்டுருது. குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த டிசென்ட்ரி சம்மந்தப்பட்டது வந்துடும். இதில் தண்ணியில் கீழே விழுந்துட்டாங்க, கிணத்துல விழுந்துட்டாங்க, காப்பாற்றணுங்கிற கதையெல்லாம் வரும். இப்போ தவறாக சந்திரன் தப்பாக இருந்து அஸ்தங்கம் இந்த மாதிரி பெற்றிருக்கும்போது கவனமாக குழந்தைகளை பார்த்துக்கணும். இதே மிடில் ஏஜில் வருதுன்னு வைங்க, பெண்களால் அவமானம். கூட ஒர்க் பண்ணுற பெண்களே தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுறது, இவர் கையை பிடிச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, தப்பாக வந்துடும். உங்களை பற்றி வதந்தி வேறு பக்கம் போயிடும். பயணங்களில் கவனம், பயணம் செஞ்சு விபத்து ஏற்படுறது, நீர்நிலையில் கவனமாக இருக்கிறது. சார் விவசாயம் பண்ணுறோம் சார், தண்ணி இல்லை சார், கஷ்டப்படுறதுல இந்த தசாபுத்தி அமைச்சிடும். இதுக்கு பரிகாரம் பண்ணி தான் தப்பிக்கணும்.
ஆடு மாடு இறந்துருச்சுங்க, வளர்த்து வளர்த்து இறங்குது, கண்ணு முன்னாடி இதாக இருக்குதுங்க, காய்கறி சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. இதே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு செஞ்சு செஞ்சு சலிச்சு போயிட்டோம், அது இடதுகண் பிரச்சனை மேலே பிரச்சனை, இது மாதிரிலாம் மிடில் ஏஜில் வரும். வயதான காலத்தில் என் குழந்தை கஷ்டப்படுறதை நான் பார்க்குறேன், அது தாங்க முடியல, மனசு சஞ்சலமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், தூக்கம் வரலேம்பாங்க, தூக்கமே வரல, என்ன பிரச்சனையும் தெரில, டாக்டருக்கு ஃபீஸு கொடுக்கறத விட அவர் போய் பார்த்து ஒரு 6 வார்த்தை பேசிட்டு வரணும்னு தோணுது. ஏன்னா வீட்டில் பேச ஆள் இல்லை. இந்த மாதிரி தனிமையில் வாடுறதுல இந்த காலகட்டம் தான். பெண்கள் தொந்தரவு மட்டும் இல்லை, ஆண் பெண் இருவருக்குமே தொந்தரவு தான். கூட இருக்கிற அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உதவி கேட்டு அவமானம் மிச்சம்தான். இந்த மாதிரி வந்துடும். அப்போ நல்லது நடந்தால் எப்படி இருக்குது பாருங்கள், அதே கெட்டது நடந்தால். இதே சந்திரன் கேந்திரம் திரிகோணத்தில் நின்று உச்சம் இந்த மாதிரில பெற்றிருந்தால் நல்ல நிலையில் வந்துடுங்க. அது நிற்கிற ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி வருது. இப்போ இதுக்குன்னு ஒரு புத்தி இருக்குது. ஒவ்வொரு புத்தியிலும் என்னென்ன பண்ணுதுன்னு தெளிவாக பார்த்துருவோம். இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ சந்திரன்னா டீச்சர் சம்மந்தப்பட்டதையும் குறிக்கும், அண்டை வீட்டாரையும் குறிக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களையும் குறிக்கும், திரவம் தண்ணி சம்மந்தப்பட்டதை குறிக்கிறது, உணவு, பெண்கள், மூத்த பெண்கள், முத்து, பவளம்ங்கிறது செவ்வாய் சேர்ந்து வரும்போது பவளம் சொல்லணும். இப்போ முத்து அதில் இதே பார்த்திங்கன்னா கடவுளில் முத்துமலையாண்டவர் இந்த மாதிரிலாம் குறிக்கும். அப்போ இது அத்தனையும் நம்ம எப்படிங்க கொண்டு வர்றது பார்த்துருவோம். இப்போ சந்திர தசை சந்திரபுத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன், 10 மாதம், கரெக்டாக 10 மாதம். இந்த 10 மாதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் நல்லா இருக்குன்னு வச்சுக்குவோம். என்னென்ன நடக்குன்னு தெரியுங்களா? சந்திரன் நல்லா இருக்குன்னா மன உறுதி, புகழ், கவிதை, கற்பனை, அரசால் கௌரவித்தல், ஆடை ஆபரணம் உண்டு, வண்டி வாகனம் தானாக அமையும். இந்த நேரத்தில் சொத்து வாங்குவோம். இந்த நேரத்தில் எங்கே போர் போட்டாலும் தண்ணி வரும். உங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கிணறு சம்மந்தப்பட்டதெல்லாம் மேன்மேலும் வளர்ச்சியாக இருக்கும். பால் உற்பத்தி வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே 4 பேர் வந்து கலகலப்பாக இருக்கும், மனம் மகிழ்ச்சி. உறவில் பார்த்திங்கன்னா உறவில் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போய் செல்வ செழிப்பாக இருப்பீங்க. இதில் நிறைய ஆதாயம் உண்டு, சலுகைகள் கிடைக்கும். உறவின் வகையிலராக இருக்கலாம், உறவில் இருக்கிற பெண்களாக இருக்கலாம். சார் இடம் இருக்குது, எங்கள் அத்தை சும்மாவே எழுதி கொடுத்துட்டாங்க சார், எங்கள் அக்கா எனக்கு எழுதி கொடுத்துட்டு வேணாம் நீயே வச்சுக்க, தம்பி நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு எழுதி கொடுக்கறது. இதே வயதான ஒரு பெண் வந்து தானம் தர்மம் பண்ணாங்க, நான் ஜென்ரலாக ஹெல்ப் பண்ணேன், எனக்கு அவங்க உதவி பண்ணாங்க, கல்விக்கு உதவி பண்ணாங்கங்கிற மாதிரி நல்ல விஷயமாக கேட்போம். இதே மாதிரி இருக்குன்னு வைங்க. சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, தண்ணி பிரச்சனை டெய்லின்னு சொல்லுவீங்க சந்திரன் கிட்டேருந்தா, கண் தொந்தரவு ஒன்று மாற்றி ஒன்று, வயிறு உபாதைகள், வாந்தி, இந்த மாதிரி. அப்போ எப்படின்னா சொல்ல வரேன்னா கவனமாக இருக்கணும். இதுக்குண்டான பரிகாரங்கள் என்னன்னு செஞ்சு காப்பாற்றிக்கணும்னு சொல்கிறதுக்காக. நல்லது மட்டும் நல்லது கெட்டது கலந்துருக்கு, அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியது இது. இதில் உறவு வகையில் பெண்களை பொறாமப்படுறாங்க. கண் திஷ்டி ஊர்பட்டது இருக்குங்க. வீட்டில் வளர்க்குற மீன் இறந்து போகுது, விலங்குகள் ஒவ்வொன்றா இறக்குதுங்க, ஏதாவது செய்வனை வச்சுட்டாங்களா என்னங்கங்கிற மாதிரிலாம் வந்துட்டுருக்கும். அப்போ சரி, இதே இது சந்திர திசையில் செவ்வாய் புத்தி போகுதுன்னு வைங்க, 7 மாதங்க, 7 மாதம் இது நடத்த போகுது. இந்த விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குன்னு ரொம்ப கவனிங்க. ஏன்னா சந்திரனும் காலபுருஷன் 4ஆம் வீடு, செவ்வாயும் நிலத்தை குறிக்குது, நல்லா இருக்குது. நிலம் புலன் அமையும், பூர்வீக சொந்தத்தில் ஆதாயம் உண்டு, கௌரவ விருதுகள் கிடைக்கிற காலகட்டம், வண்டி வாகனம் உண்டு. இதில் ஆடு மாடு யோகம். இதே ஒருத்தங்க பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னு வைங்க, அவங்க பிஸ்னஸ் இப்படி மக்கள் கூட்டம் அலமோதும், முருகன் சம்பந்தப்பட்ட அருள் உண்டு. திருச்செந்தூர் முருகன் அருள் இயற்கையாகவே கிடைக்கிற காலகட்டம். மேலும் இதில் இன்னொரு வளர்ச்சி என்ன தெரியுங்களா? பயணத்தால் ஆதாயம், ட்ராவல்ஸ் நடத்தவங்களுக்கு மிகுந்த யோகமாக இருக்கிறது வேறு. உங்களுக்கு வண்டி வாகனம் கிடைச்சிட்டு அடிக்கடி உடல் சம்மந்தப்பட்டதும் நல்லாவே இருக்கும். மன உறுதி, ரத்தத்து சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறது, ஹெல்த் சம்மந்தப்பட்டதில். அம்மாவுக்கு அவங்க பூர்வீக சொத்தெல்லாம் வந்து கிடைக்கும். தாயின் உடல்நிலை, பற்களால் அழகாக இருக்குது, பற்கள் பார்க்க அழகாக இருக்கும்போம். இது எல்லாமே இந்த திசை. இதை கொஞ்சம் கேட்டிருக்கு. முதல்ல கண் தொந்தரவு, கண்ணில் லைட்டாக சர்ஜரி, கம்பி குத்திருச்சு, ஆணி குத்திருச்சு.
காலில் அடிபட்டுருச்சுங்க, கீழே நடந்து போகும்போது பாத்ரூமில் வழுக்குதுன்னு சொல்லுவாங்களா, இப்போ தான் கவனமாக இருக்கணும். செவ்வாய் கொஞ்சம் சரியில்லைன்னா கிணத்துல இந்த ஓரத்தில் கரண்ட்டு கிணறுல கவனமாக இருக்க வேண்டியது. அம்மாவுக்கு சர்ஜரி ஏற்பட வாய்ப்புண்டு. பெண்கள் உங்களை அவமானப்படுத்த காத்திருக்கிறார்கள்னு சொல்லணும். உறவு வகையில் ஒரே மன சஞ்சலம், மன வருத்தமாக இருக்குது. தாயா பிள்ளைய பழகணும் இப்படி சொல்லிட்டாங்களே. பூர்வீக ஊரில் அவமானம், இரத்த சம்பந்த கூட்டுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் நடக்குங்க. அப்போ இதெல்லாம் தற்காத்துக்கணும், பரிகாரம் பண்ணணும், கடவுளோட அனுகிரகம். சந்திர தசை ராகு புத்தி இது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒருத்தனை அப்படியே தூக்கிட்டு போயிடும். கெட்டதாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா 1 வருடம் 6 மாதம் நடக்குது. கொஞ்சம் பெரிய தசை தான். 1 வருடம் 6 மாதத்தில் என்னென்ன நல்ல பலன் தெரியுங்களா? வெளிநாட்டு வகையில் ஆதாயம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதியில் வெற்றி. இப்போ ஒருத்தர் வேலைக்கு போனால் வெளிநாட்டு கம்பெனி கிடைக்குமா அப்படின்னா இதை தான் கிடைக்கும். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க வைங்க, சீப்பஸ்ட்டு ப்ராடக்ட் வேறு மாநிலத்தில் கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து நல்ல லாபத்துக்கு விற்கலாம். வட்டி சம்பந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு. அம்பாளின் அனுகிரகம் கிடைக்கும். அம்பாள் கனவுல வந்து அருள் கடாட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தாயின் உடல்நிலை சீராகும். தாயின் உடம்பு பிரச்சனைலாம் சரியாக போயிடும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவ காத்திருக்கார்கள். நிறைய விஷயம் விட்டு கொடுப்பாங்க. இப்போ அவன் நல்லா இருக்கட்டும், அவன் வச்சுருந்தா என்ன, அவனால் பூர்வீக சொத்தை காப்பாற்றுறான் அப்படின்னு கொடுக்கறது. பைபாஸ் அருகில் இடம் அமையும். நிறைய பேர் இந்த போர் போட்டு தண்ணி வர்றது, குளம் குட்டை வெட்டி தண்ணி வர்றது, நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல்ஸ் நடத்துறது, பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்துமே ஆதாயம் இருக்கும். இதே மாறி இருக்குன்னு வைங்க, மன சஞ்சலம். முதல்ல ஏமாறுறது, யார்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது, ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு ஏமாந்துடுறது, உங்களை கண்ணுக்கு முன்னாடி ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது, பணம் நகையை தொலைத்து விடுறதால், உங்கள் இடத்த வேற ஒருத்தர் ஆக்குபை பண்ணிடுறது, உங்கள் வீட்டு பொருட்களை தவறாக பயன்படுத்திக்கிறது. இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். அதாவது என்ன சொல்லுவோம்னா, திருமணமாகி டைவர்ஸ் ஆகி இருப்பாங்களா அவங்களால தொந்தரவு வரும். ஆணாக இருந்தால் பெண்களால், பெண்ணாக இருந்தால் ஆண்களால். அவங்களிடம் கவனமாக இருக்கணும். இந்த தசாபுத்தியில் ஏமாந்துருவீங்க. இதை தவறாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிரச்சனை பண்ணுறதுலாம் இந்த தசாபுத்தி தான். உங்களை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறது, போலீஸ் கேஸ் பண்ணிடுறது. சின்ன குழந்தைகள்லாம் பார்த்து பேசணும். இந்த மாதிரி ஆசிரியராக இருக்கிறவங்க குழந்தைகளிடம் பார்த்து டீல் பண்ணி, இந்த இடத்துல போக்சோ அதெல்லாம் பதிகிறது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான். இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது சந்திரதசை ராகுபத்தியில். இதே சந்திரதசை குருபுத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த குருபுத்திங்கிறது வாழ்க்கையில் வர வேண்டிய தசாபுத்தியில் ஒன்று. அது 1 வருடம் 4 மாதம் போகுது. இதில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது தெரியுங்களா? குழந்தை கண் முன்னாடி வளர்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் கல்வி, கேள்வி, ஞானம் அவ்வளோ பெரிய ஆசையாக இருக்கும். இதே ஒரு நடுத்தரவில் இருக்காருன்னு வைங்க, இதில் பணம் பொருள் சொத்து உண்டு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் திடுவார். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போய் சேர்றது மாறிக்கிட்டே இருக்கும் வேலை, ஆனால் ப்ரமோஷன் ஆகிட்டே இருக்கும். சார் என்னோட இதே பார்த்திங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்டதில் கிடச்சிருக்கு, நல்லா இருக்கேன். பேங்கிங் செக்டார், டீச்சர், இந்த மாதிரி டீச்சராக இருக்கிறவங்க காலேஜ் ஆரம்பிக்கிறது, காலேஜ் போகிறது, இல்லை பெரிய ஸ்கூல் தனியாக நடத்துறது, ப்ரொமோஷனான காலகட்டம். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி, குழந்தை பிறப்பு உண்டு. திருமணமாகாதவர்கள் திருமணம் கூடி வந்து சேரும். இயற்கையாகவே திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள். குழந்தை பிறக்காதவர்கள் குழந்தை பிறப்பு உண்டு. பெரும் பணம், நகை, ஆபரணம் சேர்க்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் இந்த மாதிரி சுபிச்சை செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதே குரு தீயக்கோள்களோட சேர்ந்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க, இந்த பேங்க்கில் நகையை அடகு வச்சுட்டு மீட்கவே முடியல, திருப்பி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கும். நகை விற்றுட்டுவாங்க, காசு இப்போ வச்சுருந்தா அவ்வளோ காசும்பாங்க. ஒரு இடத்த விற்றோம், இப்போ அந்த இடமே டெவலப் ஆயிடுச்சு. நான் விற்கும்போது பார்த்திங்கன்னா 50,000க்கு விற்றேங்க, இன்றைக்கி 5 கோடி. இந்த மாதிரி கதையெல்லாம் இப்போ தான் வரும். மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனாளியா நீங்கள் விரயம் பண்ணியிருப்பீங்க. இந்த ஐபி கொடுக்குறது, மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறதெல்லாம் அவங்க இந்த மாதிரி தசாபுத்தியை தான் மாற்றிக்குவான். அப்படியே தலைகளாக மாற்றி விட்ருங்க. கஜகேசரி மீது தான், சகடயோகமும் இது மாதிரி தான். வளர்ச்சி கொடுத்து அப்படியே தலைகளாக மாற்றிடும் கெட்டிருந்தான். மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது, மற்றவங்க நகையை எடுத்துகிட்டு போயிடுறது, பயணத்தில் விபத்து ஏற்படுறது, பயணத்தில் தொலைச்சிடுறது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூளை வளர்ச்சியில் ஒரு சிலருக்கு பாதிப்பு, இதெல்லாம் ஏற்படுகிறது. சந்திரதசை குருபுத்தி கெடுதல் நிலையில் இருக்கும் பொழுது. நல்லது கெட்டதும் பேலன்ஸ் பண்ணி போகணும்.
இதே சந்திர சனி புக்தி நல்லா இருக்குன்னு வைங்க, கலைத்துறையில் ஆர்வம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் கம்ப்யூட்டர் வேலையில் கிடைக்குமான்னு கம்ப்யூட்டர் கம்பெனியே வைக்கலாம். சினிமா சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டதில் ஆதாயம். வீட்டில் பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்டது பல வகையில் பணம் வரும், இதான்னு சொல்ல முடியாது. வெளிநாட்டு வேலை கிடைக்கும், பயணத்தால் ஆதாயம் உண்டு, சொத்துக்களில் உண்டு, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு தானாக சேர்ந்து வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வதல், இந்த நேரத்தில் பல தொழில்கள் செய்வது, மீடியா யூடியூப் இதில் பாப்புலர் ஆகிறது, இதெல்லாம் இந்த காலகட்டம். அம்மாவின் உடல் சீராகுது. இதே வயதானவங்க இருக்கான்னு வச்சுங்களேன், தன் குழந்தைகள் தன்னை தாங்குவாங்கன்னு சொல்லுவான். அவங்க அவ்வளோ தாங்குறாங்க, என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறதுல இங்கே தான் அம்பாளின் அருள் கடாட்சமே உண்டு. இதே சந்திரன் தவறான இடத்துல இருந்து சனியும் தவறான இடத்துல இருக்குன்னு வைங்க, முதல்ல என்ன பிரச்சனைனா ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக சார்ந்த தொந்தரவு, மூட்டு வலி, முதுகு வலி சம்மந்தப்பட்ட தொந்தரவு உண்டு, இரத்த ஓட்டம் தடைபெறும், ப்ரெஷர் சார்ந்த வியாதிகள், வீட்டில் பார்த்திங்கன்னா டாய்லெட்டு ஏதோ ஒரு ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துக்கிட்டே இருக்கிறது, இதில் தண்ணி ஒழுகிட்டே இருக்குதுங்க, சாப்பாடு வாங்கி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது, இந்த கரண்ட்டு சம்மந்தப்பட்டது, ஃபுட் பாய்சன், இதெல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். மனசு நிம்மதி இல்லாத தன்மை, குழப்பம் ஏற்படுதல், நம்மக்கிட்ட இருக்கிற சீக்கிரட்டில் மற்றவங்ககிட்ட சொல்லி மாட்டிக்கிறது, இதெல்லாம் இந்த தவறான சந்திரன் சனி தொடர்பில் வரும். பழைய சாப்பாடு சாப்பிட்டு இந்த பாய்சன் மாதிரி ஆகிறதுலாம் இந்த காலகட்டம் தான். இதே இதில் சந்திரனில் புதன் வருதுங்களே, புதன்ங்க புத்திமான், கல்வி வளர்ச்சி, பொருளாதார விருத்தி, ஃப்ளாட் வாங்கிறது, இடம், கமிஷன் வகையில் ஆதாயம், இதெல்லாம் நல்லா இருக்கும்போது மாமா உதவுதல், தந்தை அம்மாவோட பிறந்தவங்க எல்லாம் உதவி செய்யுதல், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் நல்ல ப்ராஃபிட், சின்னதாக ஒரு ஷேரில் போட்டிருந்தாங்க, இது பன்மடங்கு பெருகிருச்சு, நான் எதிரே பார்க்கல. ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அது இன்றைக்கி பல கோடிக்கும் மதிப்பு வந்து நிற்கிறது. உங்களுக்கு வேலையில் அவ்வளோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரமோஷன், ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இப்போ பொதுவாக அப்படியே ஆயிடுச்சு, அந்த காலத்து சொல்ல வேண்டிய பலன். இன்றைக்கி என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு அவங்களே செலவு பண்ணி வெளிநாடு அனுப்புறது, ஷார்ட் டேர்ம் ஆன்சைட் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கம்ப்யூட்டர் வகையில் ஆதாயம் உண்டு, பேங்க் செக்டார், ஆடிட்டர் படிக்கணும்னு ஆசை. இப்போ ஆடிட்டரு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆடிட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குன்னா போய் செய்யலாமா, சூப்பராக சக்ஸஸ் ஆகிரும். இதே இதில் அதாவது சங்கு பூஜை இதெல்லாம் பண்ண வேண்டிய காலகட்டம், சங்கு பூஜையெல்லாம் பார்க்கலாம். இது கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க, டாக்குமெண்ட்டில் 1008 பிரச்சனை இருக்குங்க, ஒரு டாக்குமெண்ட் மாற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு ரேஷன் கார்டை தொலைச்சிட்டு வாங்கறதுக்குள்ளே பாடு படுறது, பாஸ்போர்ட் பிரச்சனை, இவங்க வண்டி வாகனத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு அது ரினியூ பண்ணுறதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, குழந்தைகளுக்கு மந்தம், மூளையில் ஒரே விரக்தி, மனசு ஒன்று கேட்குறது, உடம்பு ஒன்று செய்கிறது. அப்போ மனசு சம்மந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் எல்லாம் தொலைச்சிட்றது, இந்த நேரத்தில் தான் மொபைல் ஃபோன் தொலைகிறது, தண்ணிக்குள்ளே விழுந்துடுறது, செலவு மாற்றி செலவு வர காலகட்டம்லாம் இந்த மாதிரி தான். இதில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எண்ணற்ற, அந்த பிரச்சனை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வந்துடும். இப்போ எவ்வளோ நெகட்டிவாக இருக்குது பாருங்கள். இதே இது சந்திர தசை கேது புத்தி நடக்குதுன்னு வைங்க, இந்த புக்தி 7 மாதங்க, 7 மாதம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ கேது நல்லா இருக்குனுங்க, கேதுக்கு வாடகை வீடு மாதிரி எங்கே போய் அங்கே வீடு எடுத்துக்குவார், நல்லா இருக்குன்னு வைங்க. அப்போ கேதுனை வளர்ச்சியை கொடுத்துருது, ஆன்மீக சிந்தனை, அம்பாளின் அருள் கடாட்சம். அதாவது நீங்களே பாதி வக்கீல் மாதிரி, பாதி ஜோசியர், நீங்களே நிறைய ஜோசியர் இப்போ தான் உருவாகுவாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்ட அறநிலைத்துறையில் போனவொடனே கோயிலை பார்க்குறது, என்றைக்கோ இருந்த பிரச்சனைகள்லாம் டக்குன்னு சால்வ் ஆகிறது, உடம்புல எப்போ என்ன வியாதினே தெரியாமல் அதெல்லாம் க்யூர் ஆகிறதெல்லாம் இந்த காலகட்டம் தாங்க. அப்போ இதுவே கேது கொஞ்சம் கெட்டிருக்குன்னா கண் சம்மந்தப்பட்டது, கண்ணில் நரம்பு பிரச்சனை, தாய்வழி சொத்தில் பிரச்சனை, கேஸு போட்டுறது, பெண்கள் உங்கள் மேலே ஏதோ ஒரு வழக்கு போட்டு விட்டுறது, தப்பே செய்யாமல் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது, பயணத்தில் பொருளை தொலைத்தல், சட்டம் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு ஆன்லைன் வலைதளங்களில் பணத்தை ஏமாத்துறது, நெட்டில் சின்னதாக செக் பண்ணிகிட்டு இருந்தது, ஷேர் மார்க்கெட்டில் விரயம் ஏற்படுதல், இதெல்லாம் நடந்துடும்.
சரி, அடுத்த புத்தியான சந்திர தசை, சுக்கிர புத்தி. இதுக்குள்ள பெரிய தசை, 1 வருடம் 8 மாதம். இது மட்டும் நல்லா இருந்துச்சுங்கன்னா துணி வகையில் ஆதாயம், பெண்களால் அனுகூலம், புகழ் உச்சிக்கு வரையும் செல்லலாம், இடம் ஆபரணம் நகை எல்லாமே சேர்றது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதில் இன்னொரு வளர்ச்சியான விஷயம் என்ன தெரியுங்களா? சினிமா சம்மந்தப்பட்டதில் சான்ஸ் கிடைக்கும். டைரக்டர் ஆகிறது, ஆசிரியர் ஆகிறது, எல்லாமே இந்த மாதிரி விஷயந்தான். புகழின் உச்சி. இதில் நார்மலாக இருக்கிற மக்கள் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா மன சந்தோஷமாக வீட்டில் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டது, வீடு கட்டுதல், வண்டி வாகன யோகங்கள், இந்த ஆர்ச்சி வச்ச வீடு, ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் போட்ட வீடு, இதெல்லாம் அப்போ தான் தோணும். டைனிங் டேபிள், சோபா வாங்குறது, இதெல்லாம் இந்த புத்தியில் நடந்துடும். வீடே அப்படியே புது பெயிண்ட் அடிக்கிறதுலாம் இப்போ நடக்கும். இதே கொஞ்சம் மாறி இருக்கணும். பெண்களால் தொந்தரவு, சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது கம்ப்ளைண்ட் நடந்தது, தவறான பெண்கள் சாவகாசத்தால் இதாகுது. பெண்கள் கவனமாக இருக்கணும். தவறான ஆண்கள் அப்ரோச் செய்கிற காலகட்டம், கொலுசு தொலைஞ்சிட்றது, கிட்னி சம்மந்தம் இப்போ தான் சுகர் வரக்கூடிய காலகட்டமாக மாறிடும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், இந்த தவறான உணவை சாப்பிட்டுட்டு தவறான பழக்க வழக்கம், மது சம்மந்தப்பட்டலாம் இப்போ தான் பழகிற காலகட்டம். சின்ன வயசில் இருக்கிறவங்க இந்த தசை வந்தால் கொஞ்சம் பார்த்துக்காங்க, கேட்டிருக்கா நல்லதான்னு பார்க்கணும். சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி அடுத்தது சந்திர திசையில் சூரிய புக்தி 6 மாதங்க கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ அரசு நல்லா இருக்குது, நீங்கள் சூரியன் நல்லா இருக்குது, தந்தையால் ஆதாயம், அரசாங்கத்தால் யோகம், மாடி வீடு கட்டுதல், நீர்நிலையில் ஆதாயம், கௌரவ பதவிகள், அந்தஸ்து உயருதல், வீட்டில் ஒரு பெண் நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, பேங்க்கு, டாக்டர் இது ஆகிறது, மருத்துவர் ஒருத்தங்க இருப்பாங்க குடும்பத்தில், மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயமாக தான் நடக்கும். எல்லாமே சம்பாதிக்கிறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். அரசு வேலை, குலதெய்வ அனுகூலம், எலும்பு உறுதியாக இருத்தல், இதெல்லாம் நடக்கும். இது கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க. முதல்ல கண் பிரச்சனை, ஹார்ட் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, எலும்பு தேய்மானங்கள், அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிறது, குழந்தைகள் பார்க்கும் ஆனால் அப்பா அம்மா பிரிஞ்சிட்டாங்கங்கிறது, உறவில் ஒருத்தருக்கு கண்டம், மழை காலத்தில் ஒருத்தர் வலிக்கி விழுகிறது, பாத்ரூமில் விழுகிறது, வண்டி போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதிரி நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தாங்க வாழ்க்கை ஓடுது. நல்லது கெட்டதான்னு பார்க்கணும். எந்த தசை நல்லா இருக்குது, எந்த புத்தி நல்லதாக இருந்தால் நான் நல்ல பாயிண்ட் எடுத்துக்கோங்க, தவறாக இருந்தால் தவறான பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லை, என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்? வெங்கடாச்சலபதி தரிசனம், நீர்நிலை உள்ள கோயிலுக்கு சென்று திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபட்டு பௌர்ணமி விரதம் இருப்பது மிகுந்த பலனை அளிக்கும். அன்னதானம் கொடுக்கறது தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. அன்னதானம் கொடுக்கணும். மரக்கன்றுகள், நீர்நிலை, ஏதோ 6 ஏரி குளம் வெட்டுறாங்கன்னா போய் உதவி செய்யுங்க, சின்ன பணத்தை கொடுத்துட்டு வாங்க. மோர் தானம் நடந்து போவாங்க இல்லையா, முருகன் கோயில், அந்த கோயிலுக்கு அவங்களுக்கு உணவு கொடுத்தல், இது செஞ்சாலே போதும். எத்தனை சகல தோஷ நிவாரணி மாதிரி இதெல்லாம். இது தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே எண்கள் தொடர்பு கொள்ளுங்க. சந்தேகங்கள் வந்து வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் அளிச்சுட்டு வரோம். மிக்க நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.